வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேடம் வந்து நண்டு போயிட்டுருக்காங்க. எங்கள் வீட்டு ஏஞ்சல் மேடம் இவங்க. அவங்கள ஷாப்பிங் கூப்பிட்டு போனதை ஒரு குட்டி கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, பேக் டு த வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ அப்படின்னா, இந்த வீக் ஜூன் 2 தான் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2 அன்றைக்கி லஞ்ச் கிடையாது, ஆஃப் டே விட்டாச்சு. ஸோ டியூஸ்டேலேருந்து ஜூன் 3 என் பையனுக்கு என்ன லஞ்ச் நான் பேக் பண்ணேன், என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தேன், அதை பற்றின வீடியோ தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் வந்து நடுவில் ஒரு சின்னதாக ஒரு மெனு மாதிரி போட்டுட்டேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு என்ன சமைக்கணும் ஏது பண்ணணுங்கிறதுலேயே மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது, ரொம்ப டென்ஷன் ஆகிடுறேன். அதனால் குட்டியாக ஒரு மெனு ரெடி பண்ணி வச்சுட்டு அதை பார்த்து அதுபடி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஏய், முட்டைக்கண்ணி கடையிலே விட்டு வந்துடலாம்டா அவளை. போட்டு வா. நீ அந்த செருப்பை எத்தனை கழட்டி விட்டு வர. போட்டு வா, கீழே போட்டு வரியா? கீழே போடு. ஆட்டிட்டு நடக்கிற முட்டைக்கண்ணி வந்துடுறா, ஓடிடலாம். சைக்கிள் அந்த செப்பலை நீ அங்கேயே விட்டுட்டு வந்துரு. ஸோ இந்த சாமி வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சாமி, நாகதேவர்னு நினைக்கிறேன். அரச மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது சூப்பராக விசேஷமாக இருந்தது. படிக்கிற மாதிரி நடிக்கிறியா? 15 டேபிள் வரை படிச்சுட்டு சொல்கிறேன். 15 20 வரைக்கும் படி. ஒவ்வொரு டேபிள்லையும் 20 வரைக்கும் படி. 15th டேபிள் வரைக்கும் படிக்கிற. படி வந்து கேட்பேன், படி. ஸோ இதுதான் அந்த மெனு. இது வந்து நான் என் பையனோட ஸ்டிக்கி நோட்டு அவன் வாங்கியிருந்தான். அந்த ஸ்டிக்கி நோட்லேருந்து ஒரு பேப்பரில் எடுத்து எழுதியிருக்கேன். நம்ம நார்மலான நோட்டில் கூட எழுதிக்கலாம். ஸோ மண்டே வந்து டொமேட்டோ ரைஸ் காலிஃப்ளவர் பக்கோடா, டியூஸ்டே லெமன் ரைஸ் வெஜிடபிள், வெனஸ்டே எக் ஃப்ரைட் ரைஸ் சாஸ் வச்சு கொடுப்பேன். அப்புறம் சாம்பார் சாதம், வெஜிடபிள் பொரியல், ஏதாவது ஒரு வெஜிடபிள் பொரியல், கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ, மஷ்ரூம் பிரியாணி, எக்கு. இந்த மாதிரி நான் வந்து இந்த மெனு வந்து போட்டு வச்சுக்கிட்டதுனால எனக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே என்ன காய் வைக்கிறது, என்ன சமைக்கிறதுங்கிற டென்ஷன் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து சார் பெரியவன் ஆகிட்டதுனால அவர் வந்து வெரைட்டி ரைஸை கம்மி பண்ணிவிட்டு குழம்பு தனியாக, சாதம் தனியாக, பொரியல் தனியாக கேட்டிருக்கான். ஸோ அதனால் 1 வீக் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்டு 1 வீக் வந்து குழம்பு, சாதம், பொரியல்னு தனித்தனியாக கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ் வந்து இருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்நாக்ஸ், என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த வீக்கான மெனு. இதுலேயே வந்து ஒரு சிலது சேஞ்ச் பண்ணி சார் கேட்டார் எங்களோட பையன், அதனால் ஒரு சிலது வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நான் என்னென்ன லஞ்ச் வந்து பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை, லஞ்சு. இன்னையிலேருந்து லஞ்ச் இருக்குது. காலிஃப்ளவர் பக்கோடா போட்டுட்டு அப்படியே சைட் பை சைடு வந்து தக்காளி தொக்கு இப்படி கெட்டியாக வச்சு ரைஸ் போட்டு பரட்டினா சூப்பராக இருக்கும். சைட்லேயே ரைஸ் வச்சாச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர் பக்கோடா தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். இன்றைக்கி வந்து லஞ்சு தக்காளி சாதம், பொரிச்சேன் இல்லையா காலிஃப்ளவர் பக்கோடா, அதுதான். இப்போ போன இயரோட லஞ்ச் பாக்ஸ் தான், புது லஞ்ச் பாக்ஸ் வாங்கலை. இவனுக்கு வந்து எல்கேஜியிலேருந்து ஒவ்வொரு இயருக்கும் புது லஞ்ச் பாக்ஸ் வாங்கி வேஸ்ட்டாக தான் போகுது. அதனால இந்த இயர் வந்து லஞ்ச் பாக்ஸ் வாங்கலை. ஸோ இதுதான் லஞ்சு பேக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் கேட்டிருக்காரு. ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேட்கலை அப்படின்னா ஸ்நாக்ஸை கண்டினியூ பண்ணுவார்.
ஸ்நாக்ஸுக்கு என்ன வச்சுருக்கேன்னா ஆப்பிள் தான் பீல் பண்ணி வச்சுருக்கேன், ஃபுல்லாக பீல் பண்ணி வச்சுருக்கேன். இது இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேட்கல அப்படின்னா டெய்லி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவார். முதல்ல எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டு ஃபுல்லாக வாங்கிக்கிறாங்களாம்மா. ஸோ அதனால இன்னைக்கு வந்து லஞ்சும் வாட்டர் பாட்டில் மட்டும் பேக்கில் வச்சிடலாம். லஞ்ச் பேக் வந்து போன இயர் எடுத்துகிட்டு போன லஞ்ச் பேக் தான். இது வந்து நல்லாவே இருக்குது. 350 சம்திங் வாங்கினேன் லோக்கலில். ஆமாம், இது நான் கிழியாமல் நல்லாவே இருக்குது வெல்க்ரோ சேர்த்து. அதனால இது கிழிகிற வர எடுத்துகிட்டு போன்னு சொல்லியிருக்கேன். வாட்டர் பாட்டில் பேக் வச்சு கூட வாட்டர் பாட்டில் கூட வாட்டர் பாட்டில் கொடுங்க. பேக்கில் கீழே போட்டு இதில். இது வந்து ஃப்ளேரில் வாங்கியிருக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரியாதுமா, எனக்கு மெர்ச்சிக்கு போகணுமா. சூப்பராக இருக்குது இந்த வாட்டர் பாட்டில். ஃப்ளேரில் 250 ருபீஸ் இது. இங்கே எதில் வாங்கினேன்? ஸ்மார்ட் பாயிண்டில் வாங்கினேன். ஸ்மார்ட் பாயிண்ட் இல்லை, பஸார். ஸ்மார்ட் பஸார் அதில் வாங்கினார். ஃப்ளேர் சூப்பராக இருக்குது. இது ஸ்டீல் தான் இது, ஆனால் கேப் மட்டும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லாயிருக்கும். பேக்கில் வைக்கலாம், மெர்ச்சிட்டு போயிடுவானுங்க. யாரும் மிதிக்க மாட்டாங்க. ஸோ லஞ்ச் டவுல் வச்சு லஞ்ச் பேக் பேக் பண்ணியாச்சு. என்னடா பார்த்துட்டு இருக்க? டேபிள்ஸ் படிச்சு முடிச்சிட்டியா? சரி கிளம்பு. நீ ஏதாவது சாப்பிட்டு இன்னைக்கான லஞ்ச் வந்து தயிர் சாதம். தலைன்னு பாலும் தயிரும் போட்டு செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டு தாளித்து தலைன்னு தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு ஆப்டாக கேரட் பொரியல். அப்படியே இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து வேர்க்கடலை, அவிச்சு வச்ச வேர்க்கடலை. இதுதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு. ஸ்பூன் வந்து இது கூட போட போகிறதில்ல. தயிர் டப்பாக்குள்ளே லஞ்ச் பாக்ஸ்க்குள்ளே ஸ்பூனை போட்டால் என்ன ஆகும்? கொலன்னு உள்ளே போயிடும். அதனால போடல, இதை செப்பரேட்டாக கொடுப்பேன். அவ்வளோதான், லஞ்ச் பேக் ரெடி. புளித்தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பூண்டு பிடிக்காதுன்னு குட்டி குட்டியாக பூண்டு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புளி சாத பொடி இனிமேல் தான் அரைக்கணும், அதுவும் சீக்கிரம் பண்ணிவிடுவோம். இப்போ புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பேக் பண்ணிடலாம். சூப்பராக கமகமான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணலாம் வாங்க. ஒரு நாள் என்னென்ன லஞ்ச் பண்ணோங்கிறதுல டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் எல்லாமே இனிமேல் சமைக்கலாம். அழகாக மெனு ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்கலாம். 1 வீக் வந்து ஒரு வெரைட்டி ரைஸு, 1 வீக் வந்து வேறு குழம்பு வச்சு அந்த மாதிரி சமைச்சு கொடுக்கறதுனால நம்மளுக்கும் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும். கமகமான புளி சாதம். அப்படியே ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் ஷாப்பு எஸ்எல்பி கேக்ஸ்லேருந்து மில்க் புட்டிங் கேக்கு தான் வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்கும் இது. ஸோ அதுதான் வைக்க போகிறேன். இதில் வந்து பூசணி விதையா அதை போட்டு சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான், லஞ்ச் பேக் ரெடி. இந்த பீஸ் வந்து 100 rupees இருந்தது, எப்படியும் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. 1 இயர்க்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். 120 ஆயிடுச்சு. 1 இயராக ஒரு 6 to 7 month இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். இது நாட்டு சர்க்கரையில் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ப்ரௌன் சுகரில் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்க, காமிப்பா, நல்லா காமி, எவ்வளோ நீளம் இருக்குது காமி, ஓப்பன் பண்ணி காமி. ஏன் அது என்னதுன்னு பார்க்கலாம். என்னது இது? சிக்கன். ஓகே. இதுக்கு பேர் என்ன? பேர் வந்து சிக்கன் ரோல். ஓகே. வெஜ். இது வந்து கோல்டு, இது வந்து வாங்க, இது வந்து நான். அதுக்கப்புறம் வடை வந்து போட்டுட்ருக்கேன். ஐயோ, நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வடைக்கே கீழே விழணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாதி போட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆசை, சாமிக்கு வைக்கணும் இல்லையா, அதனால தான் இண்டிகேட் பண்ணுது. நிறைய பேருக்கு வடை வந்து ஷேப்பாக வர தெரியாது. அதுக்கு என்ன டிப்ஸ்னால், கையில் நல்லா தண்ணி தொட்டுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கணும். இது இருக்கா, அவ்வளோதான். ஒரு ஓட்டை போட்டு அவ்வளோதான் ஷேப்பாக வந்துடும். இன்னொன்றும் போட்டு காமிக்கிறேன். ஒரு கை ஃபோனும் ஒரு கை வடையும் போடுறதுனால அப்படி இருக்கு. ஸோ இது பெரிய வடை, அவ்வளோதான். இப்போ பாருங்க எவ்வளோ ரவுண்டு வந்து ஷேப் சூப்பராக வந்துருக்கு. இவ்வளோதான். எங்கள் அம்மா தான் எனக்கு இந்த மாதிரி வடை போட சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எல்லா வடையுமே ரவுண்டாக கடையில் போடுற வடை மாதிரியே வரும். தண்ணி மட்டும் அளவாக ஊற்றினா போதும், வடை பர்ஃபெக்டாக வந்துடும். அடுப்பு அமுத்திக்கிறேன். இந்த பக்கம் சாம்பார் வந்து ஆகிட்டுருக்குது. எங்கள் பாட்டி ஸ்டைல் சாம்பார், செல்லம்மா எங்கள் ஆயாம்மா ஸ்டைல் சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு 5 minutes அப்படியே கொதிக்கட்டும். சாம்பார் இன்னைக்கு வடை ப்ளஸ் சாம்பார் வடை. ஆமாம், சாம்பார் வடை தான் இன்றைக்கி. ஸோ இது வந்து பாயில் ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். சாரி, பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த பெரிய வடை யாருக்கு? எனக்கு. ஓகேவா, ரெடி ஆயிடுச்சு வடை. இல்லை அப்படியே இட்லி சொல்லி இட்லியே வருது. வடை வச்சுக்க போகிறோம். பெரிய வடை சாமிக்கு வச்சாச்சு. ஸோ அப்படியே இது மேலே பரப்பரன்னு அப்படியே ஆவி பறக்குதா, அவ்வளோதான். இதுக்குள்ளே குளிக்கணும். வடை வந்து சாம்பாருக்குள்ளே குளிக்கணும். ஸோ இது போய் கொடுப்போமா? சாம்பார் வடை அம்சமாக ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு 5 minutes ஊறட்டும். ஸ்பூன் கொடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொறுன்னு இருக்கிறது சாப்பிட போகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாம்பார் வடை தெரியுதா? தண்ணி இருக்கா? நல்லா மெத்து இருக்கு. நல்லா ஊறி சாம்பார் வடை சாம்பார்லேயே குளிச்சிருச்சு. ஸ்நாக்ஸ் முடிஞ்சாச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.